அந்த அம்பாள்கிட்ட உங்களோட குறைகள் சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த அம்பாள் வழிபாடு பண்ணி, இந்த அம்பாள் நைவேத்தியம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சைவ நைவேத்தியம் மட்டும்தான் கொடுக்கணும். அது இந்த அம்பாளுக்கு பார்த்தா தனி விளக்கு மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு வீட்டுல ஏத்தணும். அது இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா வந்து மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரை, இல்லைன்னா வந்து காலையில பிரம்மமுகூர்த்த வேலையில பண்ணுங்க. நாட்கள் ஆட்டு சொல்லியாச்சு. பௌர்ணமி, பஞ்சமி, அஷ்டமி, தசமி இந்த நாட்கள் இந்த அம்பாளுக்கு மிக மிக உகந்தது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய மான பிரச்சனைகளுக்கு நீதி வேணும்னா இந்த அம்பாள் தாராளமா வழிபாடு பண்ணுங்க. என் தம்பி என்னை ஏமாத்திட்டான் சார், என் தம்பி என்னை வந்து அவமானப்படுத்திட்டான் சார், என் மேல தப்பே இல்லை சார், தாராளமா வழிபாடு பண்ணலாம். அப்பா என்னை ஏமாத்திட்டாங்க, அண்ணன் தம்பி என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன பழி போட்டாங்க, வீண் பழி போட்டாங்கன்னா நீ இந்த அம்பாளை வழிபாடு பண்ணும்போது அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அவங்க உங்ககிட்ட வந்து சரணாகதி ஆகிற அமைப்பு இந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா நல்லதுக்காக மட்டும்தான் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணுவேன் தவிர வேற எதுக்கும் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணக்கூடாதுங்க.